Hello students, இப்போ நம்ம 10th standard English portion நம்ம என்ன பார்க்க போறோம்னா first grammar. So unit 1ல grammar வந்து என்ன பார்க்க போறோம்னா models. So modelsனா என்னன்றதை first பார்ப்போம். A modal verb is used to indicate modality that expresses a speaker's general intention like likelihood, ability, permission, request, capacity, suggestion, order, obligation, advice, etc. ஸோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு பேசுறது வந்து எந்த மாடுலேஷன்ல பேசுறாங்க, லைக் வந்து உனக்கு பெர்மிஷன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி பேசுறாங்களா, இல்லை உங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்குற மாதிரி பேசுறாங்களா, இல்லை வந்து சம் சஜஷன்ஸ் கொடுக்கறது, இல்லை ஆர்டர் பண்ற மாதிரி, இல்லை உனக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்க எந்த மாடுலேஷன்ல வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அது பேர் தான் வந்து என்னன்னா மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. We can model, we use models to show if we believe something in certain, probably or possible. So அவங்க சொல்ற விஷயத்தை வச்சு அது வந்து நம்ம வந்து புரியுதா, ஐ மீன் அது உண்மையான விஷயமா உண்மை இல்லைன்றத வந்து நம்மளால பிரிச்சு சொல்ல முடியும். ஸோ மாடல்ஸ் வந்து என்னென்ன இருக்கும்னா கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட், ought to, need, use to, dare to. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து மாடல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, complete the sentence using the appropriate models that clues in the brackets with the help you. So when I was a child, I dash climb trees easily, but now I can't. ஸோ அவங்க ப்ராக்கெட்ல வந்து எபிலிட்டி இன் த பாஸ்ட். ஸோ அவங்க வந்து எபிலிட்டி இன் பாஸ்ட்னா அவங்களோட மீன் பாஸ்ட்டை பற்றி ஏதோ ஞாபகம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ வென் ஐ வாஸ் அ சைல்ட் ஐ வுட்னா பாஸ்ட் டென்ஸ்னா வுட் முடிஞ்சு போச்சு. ஸோ ஐ வுட் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி, but now I can't. So I dash win this singing contest. Determination. ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. I would I will win this. நான் கண்டிப்பா முடிப்பேன். I will win this singing contest அப்படிங்கிற. You dash buy this book. It is worth buying. Advisor suggestion. You must buy. You should buy this book. Shouldனா நீ இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ மஸ்ட்னா ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஷுட் பை திஸ் புக், இட் இஸ் வர்த் பையிங் இட். பூங்கோதை டேஷ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். எபிலிட்டி இன் த ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்ற மாதிரி இருக்கணும். பூங்கொடி வில் ஸ்பீக், வில்னா அவங்க இப்போ பேசுவாங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி. வில் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்வேர் ஐ டேஷ் டெல் லைஸ் அகெயின். I swear I will never tell lies again. ஸோ வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்டில் அவங்க வந்து என்ன மாடுலேஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அதை வந்து பாஸ்டா ப்ரெசென்ட்டா இல்லை ஃபியூச்சரா, ஸோ அதை வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் அகெயின் வந்து rewrite the following sentence by rectifying the errors in the used by the models. Would I have your autograph? ஸோ வுட்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ வந்து கேன் ஐ, வில் ஐ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வில் ஐ, கேன் ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப் அப்படி. ஸோ ஒரு மிஸ்டேக் வந்து வுட்ங்க. ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். ஐ வில் பி, கேன் வராது. ஐ வில் கேன் கிடையாது. வில் தான் கண்டிப்பாக 15 நெக்ஸ்ட் அடுத்த ஏப்ரல் வரும்போது நீ கண்டிப்பாக 15 ஆயிடுவேன். ஸோ கேன்ன்றதுக்கு அங்கே வந்து டவுட்டே கிடையாது. ஸோ வில் வரும். ஐ வில் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். Take an umbrella, it should rain later. ஸோ டேக் அன் அம்பர்லா, இட் ஷுட்னா கண்டிப்பான்னு நமக்கு தெரியாது. இப்போ வந்து அடுத்தது எனக்கு மழை பெய்யுமான்றது எனக்கு கண்டிப்பான்னு தெரியாது. ஸோ இட் வில் ரெயின். ஸோ மேபி அது வந்து இட் மேபி ரெயின் லேட்டர், நமக்கு எப்படியா இருக்கலாம். ஸோ ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பற்றி பார்க்கணும். இன் கிளாஸ் 9 we would have already learned about active and passive voices. Now we shall learn some forms of the voices. So first என்ன கொடுத்திருக்காங்கன்னா change the following sentence in the other voices. So the manager appointed many office assistants. So இது வந்து உங்களுக்கு active voice. So the passive voice change பண்ணா ஆகும். Of the office assistant were appointed, many office assistants were appointed by the manager. ஸோ ஒரு சென்டென்ஸை நீ திருப்பி அதை ஃப்ரேம் பண்ணினா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? யூ ஆர் மேக்கிங் அ கேக் நவ், த கேக் இஸ் மேட் பை யூ நவ். ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் பேட்டர்னில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாசிவ் வாய்ஸ் வந்து ரெக்வெஸ்ட். ஸோ லைக் ரெக்வெஸ்டாக நீங்கள் வந்து ஒரு வேர்ட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும்னா அது என்ன? இன் ஆக்டிவ் வாய்ஸ் a request begins with please.
When we change a request from active to passive voice, we should begin the sentence with "You are requested to" in place of "please." If the request is a negative form, the request in passive form should be "You are requested not to." ஸோ வந்து பேசிவ் வாய்ஸ் ரெக்வஸ்ட் லைக் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் நீ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா நீ ஃப்ரெண்டில் வந்து என்ன எழுதணும்னா ப்ளீஸ் கேன் யூ கிவ் மீ பென் கேன் யூ லென் மீ திஸ் பென் அந்த மாதிரி நீ கேட்கணும். அதே ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ்ல வந்து நீ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கிவ் த பென் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே ஒரு வேளை வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் ஃபார்மா நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீ என்ன அனுப்பணும் பாசிவ் எழுதுனா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். அண்ட் இதே வந்து பாசிவ்ல எப்போன்னா என்ன பண்ணும், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ன்றது வந்து ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட சொல்ற மாதிரி, அண்ட் பாசிவ் வாய்ஸ்ன்றதுன்னா ஒரு தேர்ட் பர்சன் எல்லாருக்குமே கமாண்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இன் த கிரவுண்ட். ஸோ அதுதான் வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். ஸோ வந்து இது வந்து ஒரு நெகட்டிவான ஃபார்ம். ஓகேவா, இது பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். யூ ஆர் நாட், நீ வந்து கமெண்ட் பண்ணாங்க நீ வந்து இந்த செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாசிவ்ல யூ ஆர் நாட் ரெக்வஸ்டட், யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஹியர். ஸோ நெகட்டிவ் ஃபார்மாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட், அண்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து பாசிவ் வாய்ஸ் அட்வைஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, when we change an advice form active to passive voice, you should begin the sentence with you are advised to. If the advice is a negative form, it should begin with you are advised not to. Work hard அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவ் சென்டென்ஸ். You are advised to work hard அப்படின்னு சொல்றது பாசிவ் வாய்ஸ். அண்ட் அதே do not eat junk foods அப்படின்னா you are advised not to eat junk foods. ஸோ வந்து இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ். ஆக்டிவ் வாய்ஸ் உனக்கு சிம்பிளா இருக்கும், அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து உனக்கு சொல்ற மாதிரி இருக்கும், உனக்கு வந்து கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். Similarly, you can also use the following other abbreviation. You are instructed to, you are instructed not to, you are ordered to. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிவ் வாய்ஸ் வந்து omitting the agent. In the sentence beginning with someone or no one, omit the agent, subject and the passive voice. So somebody has taken away my book. இது ஆக்டிவா இருந்துச்சுன்னா என்ன எழுதணும்னா my book has been taken away. ஸோ அந்த somebody அப்படின்றத வந்து நீ omit பண்ணிடணும். யாருமே தெரியல, அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதை வந்து நம்ம omit பண்ணணும். பாசிட்டிவ் வாய்ஸ் எழுதும் போது அதை வந்து omit பண்ணிடணும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் somebody has taken away my bookனா my book has been taken away அவ்வளோதான். ஸோ somebody எல்லாம் எழுதக்கூடாது பாசிவ் வாய்ஸ்ல. ஸோ அதே மாதிரி no one had bought the tickets. The ticket had not been bought. அவ்வளோதான், வாங்கலை, யாருமே வாங்கலன்னு சொல்லக்கூடாது, டிக்கெட் வந்து வாங்கலை அவ்வளோதான், பாசிவ்ல முடிச்சிடணும். Add not to the verb for nobody, none, இந்த மாதிரி வந்து nobody, none, no one அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க பாசிவ் வாய்ஸ் நாட்ன்ற வேர்டை வந்து வேர்பை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாசிவ் வாய்ஸ் இன்ட்ராகேட்டிவ், ஏதாவது கொஸ்டின் பண்ற மாதிரி, அவங்களை ஏதாவது கொஸ்டின் கேட்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம். When sentences are changed to passive, they begin with a verb in yes, no questions, yes or no questions, or with a question word followed by the verb in WH questions. So WH questions தான் தெரியும்ல, which, what, would அந்த மாதிரி questionsல வந்து கேட்குற மாதிரி இருக்கும். So questions beginning with auxiliary verbs. Example, did he write a letter அப்படின்னு ஆக்டிவ் இருந்தா, பாசிவ்னா was a letter written by him அப்படின்னு கேட்கணும். Is he watching us? Are you being watched by them, by him? ஸோ வந்து கொஷின்ஸ் வந்து இப்படி WH ஆக்சிலரி verb இன்ட்ரோகேட்டர் வந்து பாசிவ் வந்து இப்படி தான் எழுதணும். இது ஆக்சுவலி வந்து எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஃபார்ம். அண்ட் செகண்ட் வந்து WH கொஷின்ஸ்க்கு வந்து வேர்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னா who will accept this. ஸோ who will accept this ஆக்டிவ்ல வச்சு கேட்டால் by whom will this be accepted அப்படின்னு. And who have arranged the meeting, this meeting, by whom has this meeting been arranged. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் வந்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.